Hi dears, welcome to SK Spoken English Academy and ஏகலை வாக்காய் கூட நான் தான் உங்கள் சரவணகுமார். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி சார் பார்க்க போகிறோம்? லாங் ஐ சவுண்ட் தான் பார்க்க போகிறோம், புரியுதுங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம்? அதாவது லாங் ஏ, அதாவது ஏ சவுண்டு ஏஇஐஓ இருக்குல்ல, வவ்வல் வவ்வலில் ஏஇஐஓயில் லாங் ஏ சவுண்டு பார்த்துருப்போம், லாங் இ சவுண்டு பார்த்துருப்போம் இல்லையா? அடுத்து நீ இப்போ லாங் ஐ சவுண்ட். ஸோ அப்போ லாங் சவுண்ட்னா என்ன சார்? ஏற்கனவே நம்ம சொன்னது தான் திரும்பவும் சொல்கிறேன். ஒரு நேமுடைய, அதாவது ஒரு லெட்டருடைய ஒரிஜினல் நேம் வருது. இப்போ ஏவோட நேம் என்னதான்? ஏ தான் இல்லையா? நம்ம என்ன சொல்கிறது, என்ன சொல்கிறோம்? ஏ அப்படின்னு தான் சொல்கிறோம். அப்போ ஈக்கு ஈ தான், ஐக்கு ஐ தான், ஓக்கு ஓ தான், யூக்கு யூ தான். அப்போ ஒரு லெட்டருடைய அந்த நேம் தான் நமக்கு என்ன சொல்லுவோம்? லாங் சவுண்டுன்னு சொல்லுவோம், புரியுதுங்களா? இப்போ இந்த ஐ என்ன வரும்? ஷார்ட் சவுண்டாக வரும்போது இ சவுண்டை கொடுக்கும் இல்லைங்களா? ஷார்ட் சவுண்ட் வந்து இ அப்படின்னு சவுண்டு கொடுக்கும். ஆனால் லாங் சவுண்ட் வரும்போது ஐ அப்படின்னு சவுண்டு வரும், புரியுதுங்களா? ஸோ இப்போ எந்தெந்த இடத்துல இந்த ஐ அப்படின்னு நம்ம ஃபோனிங் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்களேன். ஃபஸ்ட்டு ஒரு ஐங்கிறது, அதாவது வேர்டுடைய மிடில் இருக்கலாம், இல்லை பிகினிங்கில் இருக்கலாம், எங்கே வேணுமானு இருக்கலாம். அப்படி ஒரு வவ்வல் வருது, ஐங்கிற ஒரு லெட்டர் வந்து, ஐங்கிற ஒரு வவ்வல் வந்து அடுத்து ஒரு கான்ஸ்டன்ட் ஃபார்ம் வருது. அதுக்கப்புறம் அகைன் ஒரு வவ்வல் வந்தால், இந்த வவ்வல் பார்த்தீங்கன்னா வீணு போட்டது வவ்வல். இந்த வவ்வல் என்ன வரலாம்? எந்த வவ்வல் வரலாம். அகைன் ஐயாவே வரலாம், இல்லை இ வரலாம், ஓ வரலாம், யூ வரலாம், ஏதோ ஒரு வவ்வல் வருது. அப்படி வந்துச்சு அப்படின்னா முன்னாடி இருக்க லாங் சவுண்ட், நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, சி பிளஸ் வி பிளஸ் சி பிளஸ் வி வந்துச்சு அப்படின்னா அந்த பேட்டர்ன் வந்தால் முன்னாடி இருக்க வவ்வல் லாங் சவுண்ட்னு சொல்லி நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்துருப்போம் இல்லைங்களா? அதே கான்செப்ட் தான் இங்கே கொடுத்துருக்கோம். இப்படி வரும்போது முன்னாடி இருக்க வவ்வல்னா கொடுக்கும், நமக்கு லாங் சவுண்டை கொடுக்கும், புரியுதுங்களா? ஓகே, அதுதான் பாருங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் TIGER கொடுத்துருக்கோமா? இப்போ என்ன சார் இருக்கு? டி பக்கத்தில் ஐ இருக்குதா? ஐங்கிறது ஒரு வவ்வல். அடுத்து பாருங்க, ஜிக்கு ஒரு கான்ஸ்டன்ட் கொடுத்து அகைன் என்ன கொடுத்தோம்? ஈங்கிறது ஒரு வவ்வல் கொடுத்துருக்கோம். அப்போ வி பிளஸ் சி பிளஸ் வி அந்த மெத்தட் தானே இருக்குது. இப்படி வந்துச்சு அப்படின்னா முன்னாடி வவ்வல் என்ன சவுண்ட் கொடுக்கும்? நமக்கு லாங் சவுண்டை கொடுக்கும். அப்போ ஐயோட லாங் சவுண்ட் என்ன சார்? நமக்கு ஐயோட லாங் சவுண்டு ஐ தான். அப்போ என்னது? டைகர் அப்படின்னு வருது. என்ன ஒரு TIGER அப்படிங்கிற போட டைகர் அப்படின்னு சொல்லி ஃபோனிக்ஸ் பண்ணணும். அடுத்து பாருங்க, TILOT. இங்கே பாருங்க ஐ இருக்குது, இங்கே பாருங்க அடுத்து ஒரு கான்செப்ட் வந்து திரும்ப ஒரு வவ்வல் ஃபார்ம் இருக்குது. இப்படி இருந்தால் நமக்கு அப்போ இந்த ஐ சவுண்ட் வருமா? அப்போ PILOT இப்படிங்கிற வேர்டு என்ன பண்ண நம்ம பைலட் அப்படின்னு படிக்கணும். அடுத்து SPIDER அப்படிங்கிற இந்த வேர்டு என்ன பண்ணணும்? ஸ்பைடர் அப்படின்னு சொல்லி நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து SILENT அப்படிங்கிற வேர்டு எப்படி படிக்கணும்? சைலண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து MINUS இப்படிங்கிற வேர்டு என்ன பண்ணணும்? மைனஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து VIRUS அப்படி இந்த வேர்டு என்ன பண்ணணும்? நம்ம வைரஸ் அப்படின்னு சொன்னா ஃபோனிக் பண்ணணும். அடுத்து FINAL அப்படி இந்த வேர்டு பண்ணணும்? ஃபைனல் அப்படின்னு சொல்லி நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து RIVAL இப்படி பண்ணணுமா? ரைவல் அப்படின்னு சொல்லி ரீட் பண்ணணும், புரியுதுங்களா? அப்போ ஐ கொடுத்த ஒரு கான்ஸ்டன்ட் ஃபார்ம் வந்து அகைன் ஏதோ ஒரு வவ்வல் வந்தாலும் அந்த ஐ என்னதான் கொடுக்கும்? நமக்கு லாங் சவுண்டு தான் கொடுக்கும், புரியுதுங்களா? அடுத்து பாருங்க, ஐ கொடுத்து என்ன பண்ணிருக்கோம்? திரும்ப ஒரு கான்ஸ்டன்ட் ஃபார்ம் லாஸ்ட் ஈல முடியும். இப்போ ஈல முடிஞ்சது அப்படின்னாலும் அது நம்ம தான் கொடுக்கும். நமக்கு என்ன கொடுக்கும்? நமக்கு அந்த சவுண்டு ஐ அப்படின்னு சொன்னா கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் TIME அப்படின்னு இப்போ என்ன இருக்குது? ஐ இருக்குது, ஒரு கான்ஸ்டன்ட் ஃபார்ம், அடுத்து ஈங்கிற வவ்வல். அப்போ ஐன்னு வரும். அப்போ இட்டு குட்டல் ஐமான வரும், டைம் அப்படின்னு வரும். அப்போ TIME அப்படிங்கிற வேர்டு எப்படி பண்ணணும்? டைம் அப்படின்னு படிக்கணும். LIME அப்படிங்கிற வேர்டு படிக்கணும், லைம் அப்படின்னு படிக்கணும். RIDE அப்படிங்கிறத ரைடு அப்படின்னு படிக்கணும். MINE அப்படிங்கிறத மைன் அப்படின்னு படிக்கணும். BIKE அப்படின்னா பைக் ஒன்று வரும். KITE அப்படிங்கிறத கைட் ஒன்று படிக்கணும். அடுத்து PINE அப்படிங்கிறத எப்படி ரீட் பண்ணணும்? பைன் அப்படின்னு ரீட் பண்ணணும். SLIDE அப்படிங்கிறத எப்படி ரீட் பண்ணணும்? ஸ்லைடு அப்படின்னு நம்ம ரீட் பண்ணணும், புரியுதுங்களா? அதே மாதிரி தான் இப்போ அடுத்த ஒரு வேர்டில் IGH வருது இல்லைங்களா? இப்போ அடுத்த நாள் ஒரு வேர்டில் IGH வந்துச்சுனாலும் அது என்ன சொன்னால் கொடுக்கும்? ஐ அப்படின்னு சொன்னால் கொடுக்கும், புரியுதா? இப்போ இது ரெண்டும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்க்குறேன், இது பார்க்குறோம் IGHனால நமக்கு ஐ சவுண்டு தான் கொடுக்கும், புரியுதுங்களா? ஓகே, இப்போ LIGHT இருக்குது. இப்போ என்ன வரும்? ஐ சவுண்டு தான். இந்த டி சும்மா ஐட்டுன்னு வரும். அப்போ LIGHTங்கிறத லைட் அப்படின்னு நம்ம ரீட் பண்ணணும். இப்போ LIGHT அப்படிங்கிறத லைட் அப்படின்னு நம்ம ரீட் பண்றோம்.
NIGHT அப்படிங்கிறத நைட் அப்படின்னு நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து SIGHT அப்படிங்கிறத எப்படி படிக்கணும்? சைட் அப்படின்னு நம்ம ரீட் பண்ணணும். அதே மாதிரி FIGHT அப்படிங்கிறத ஃபைட் அப்படின்னு நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து BRIGHT அப்படிங்கிறத பிரைட் அப்படின்னு நம்ம ரீட் பண்ணணும். TIGHT அப்படிங்கிறத டைட் அப்படின்னு நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து MIGHT அப்படிங்கிறத மைட் அப்படின்னு நம்ம ரீட் பண்ணணும். அதே மாதிரி FRIGHT அப்படிங்கிறத ஃப்ரைட் அப்படின்னு நம்ம ரீட் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ அப்போ என்ன ஆகுது? IGH அப்படின்னாலும் நமக்கு ஐ சவுண்ட் தான் கொடுக்குது. அடுத்து பாருங்க, IE ஒரு மோனோசிலபிள் வேர்டில் எண்டில் IE முடிஞ்சது அப்படின்னா அது ஐ சவுண்ட் தான் கொடுக்கும். புரியுதுங்களா? ஹாவ் யூ அண்டர்ஸ்டுட்? சரி, இப்போ பாருங்க, TIE அப்படின்னா இது என்னது? பை அப்படின்னு படிக்கணும். TIE அப்படின்னா டை அப்படின்னு படிக்கணும். DIE அப்படின்னா டை அப்படின்னு படிக்கணும். அதே மாதிரி LIE அப்படின்னா லை அப்படின்னு நம்ம ரீட் பண்ணணும். அது TRIES அப்படின்னா ட்ரைஸ் அப்படின்னு. இது சிங்குலர் ப்ளூரல் யூஸ் பண்ணுவாங்கல்ல, SRES ஃபார்மேஷன், அதுக்காக வரதுதான். அப்போ இது ஈயை தான் நம்ம எடுத்துக்கிறோம், ஐஇயை தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஐ எடுத்து என்ன பண்ண நம்ம ட்ரைஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். புரியுதுங்களா? அதுதான் ஃப்ளைஸ். இதுல ஐ இருக்குது, ஆனால் எஸ்ங்கிறது சிங்குலர் ப்ளூரலுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இல்லையா? அதனால நமக்கு என்ன வருது? ஐயா தான் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த ஐயை சேர்க்க முடியல, இல்லைன்னா நமக்கு ஒய்ல முடிஞ்சிருக்கும் இல்லைங்களா? ஒய்ல வேர்டு எண்டில் ஒய் முடிஞ்சிருக்கும். நம்ம சிங்குலர் ப்ளூரலுக்காக என்ன பண்ணோம்? இந்த IE அப்படிங்கிற அந்த ஃபார்மேஷன் நம்ம சேர்த்துக்கிறோம். அப்போ இந்த IEங்கிற வேர்டு வந்தாலே நம்ம என்ன ஐ சவுண்ட் தான் வரும். அந்த வேர்டு ஐயில் தான் முடியாதான் நம்ம எடுத்துக்கணும். புரியுங்களா? ஐயில் முடியாதான் தான் நம்ம அந்த கான்செப்டை வச்சு தான் நம்ம ரீட் பண்ணணும். புரியுதுங்களா? இப்போ TRIES ட்ரைஸ்ன்னு நம்ம ரீட் பண்ணணும். FLIES ஃப்ளைஸ் அப்படின்னு ரீட் பண்ணணும். CRIES அப்படிங்கிறத கிரைஸ் அப்படின்னு நம்ம ரீட் பண்ணணும். ஹாவ் யூ அண்டர்ஸ்டுட்? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ஒரு மோனோசிலபிள் வேர்டில் எண்டில் ஒய்ல முடியுது அப்படின்னா, ஓகேவா? அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இப்போ டை சிலபிளாக இருக்கட்டும், ட்ரை சிலபிளாக இருக்கட்டும், எண்டில் ஒய் முடிஞ்சு என்ன பண்ணோமா? இ சவுண்டு படித்தோம் இல்லைங்களா? என்ன சவுண்டு படிச்சிருப்போம்? இ சவுண்டு படிச்சிருப்போம். ஆனால் இங்கே கொடுத்தது எல்லாமே மோனோசிலபிள் வேர்டு. மோனோசிலபிள் என்ன சார்? பிரிக்க முடியாது. ஒரு வேர்டை சிலைஃபை பண்ண முடியாமல் இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்டு மோனோசிலபிள் வேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மோனோசிலபிள் வேர்டில் எண்டில் ஒய் முடிஞ்சது அப்படின்னா அந்த ஒய் என்ன தான் நம்ம கொடுக்கும்? ஐ சவுண்டு தான் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் FLY அப்படின்னா இதனால ஃப்ளை அப்படின்னு வரும். CRY அப்படின்னா கிரை அப்படின்னு வரும். SKY அப்படின்னா ஸ்கை அப்படின்னு சொல்லணும். SHY அப்படின்னா சை அப்படின்னு சொல்லுவோம். SPY அப்படின்னா ஸ்பை அப்படின்னு நம்ம சொல்லணும். STY ஸ்டை அப்படின்னு சொல்லுவோம். TRY ட்ரை அப்படின்னு சொல்லுவோம். DRY ட்ரை அப்படின்னு சொல்லணும். புரியுங்களா? ஹாய் அண்டர்ஸ்டுட்? ஸோ இதெல்லாம் இப்படி தான் நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து பாருங்க, ஒரு வேர்டு எண்டில், ஓகேவா? வேர்டு எண்டு முடிகிற டைமில் என்ன இது? ஒரு ஒய்ங்கிற கான்செப்ட், ஒய்ங்கிற ஒரு ஒபல் வந்து அகைன் ஒரு கான்செப்ட் வந்து லாஸ்ட் ஈல முடியுது அப்படின்னா அதையும் நம்ம என்ன சொல்லணும்? அதை ஐ சவுண்ட் தான் சொல்லணும். புரியுதுங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா ஒய்ல முடிஞ்ச சொன்னோம், இ அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? அதே மாதிரி ஒய் ஈல முடியுது, ஆனால் நடுவில் எனக்கு ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் ஃபார்ம் இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்றோம்? ஐ அப்படி இந்த கான்செப்ட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் TYPE அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா டை அப்படின்னு படிக்கணும். அதே BYTE அப்படின்னா பைட் அப்படின்னு சொல்லி ரீட் பண்ணணும். அதே மாதிரி STYLE அப்படின்னா ஸ்டை அப்படின்னு நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து RHYME அப்படின்னா ரைம் அப்படின்னு சொல்லி ரீட் பண்ணணும். அடுத்து TYKE அப்படின்னு இருந்துச்சுன்னா டைட் அப்படின்னு சொல்லி நம்ம ரீட் பண்ணணும். ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட் கிளியர்லி நவ்? ஓகே, இப்போ பாருங்க, ஒன்ஸ் நான் ரீகால் பண்ணுறேன் பாருங்க. ஐங்கிற ஒரு வொபல் வந்து ஒரு கான்சனன்ட் ஃபார்ம் வந்து அகைன் ஒரு வொபல், எனி ஒன் வொபல் வந்துச்சு அப்படின்னா இந்த வொபல் லாங் சொல்ல வந்து ஐ சவுண்டை கொடுக்கும் சொல்றோம். நெக்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா ஐங்கிற வொபல் வந்து அடுத்த நாளைக்கு இந்த இடத்துல ஒரு கான்சனன்ட் ஃபார்ம் அகைன் ஈங்கிற வொபல்ல முடிஞ்சது அப்படின்னா அந்த இது நம்ம என்ன சொன்னோம்? ஐ சவுண்டை கொடுக்கும் அப்படின்னு சொன்னோம். அதுக்கும் பார்த்தீங்கன்னா IGH அப்படிங்கிற இந்த ட்ரைகிராஃப் வந்துச்சு அப்படின்னாலும் இந்த ட்ரைகிராஃபை இப்படி தான் படிக்கணும். நம்ம ஐ அப்படிங்கிற சவுண்ட்ல படிக்கணும். அடுத்து IE அப்படிங்கிற ஒரு டைகிராஃப் வேர்டு மோனோசிலபிளா வந்துச்சு, ஒரு டைகிராஃப் வேர்டு மோனோசிலபிளா வந்தால் அதையும் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ஐ அப்படி சவுண்ட் தான் கொடுக்கணும். அதே மாதிரி ஒரு மோனோசிலபிள் வேர்டில் எண்டில் ஒய் முடியுது, மோனோசிலபிள் சொல்லியிருக்கோம். என்ன சிங்கிள் சிலபிள், பிரிக்க முடியாத சிலபிள் வேர்டு தான் மோனோசிலபிள் சொல்லுவோம். அந்த வேர்டில் எண்டில் ஒய் முடிஞ்சது அப்படின்னா
அதையும் நம்ம என்ன சொல்லணும், நம்ம அதாவது ஐ அப்படின்னு சவுண்ட் தான் வரும். தென் ஒய்ங்கிற பபல் வந்து அடுத்த ஒரு கான்செப்ட் வந்து ஈட முடியுது அப்படின்னா அந்த இதையும் நம்ம என்ன சொல்லணும், நம்ம ஐ அப்படின்னு தான் ரீட் பண்ணணும் சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நிறையா வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வி வில் see next video.